ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? என்ன சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் ஓகே, என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன். ஓகே, இந்த மாதிரி டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து 2 ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ நியூமரேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம எதில் சால்வ் பண்ணலாம்? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி, அது பாலினாமியல்ஸ் மாதிரி இருக்குது. இல்லைன்னா போடமாஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா, இல்லை லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பாலினாமியல்ஸ் தான், ஆனால் வந்து எக்ஸு ஒய்னு இருக்குது. ஸோ இதில் காமனாக எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸு பவர் 4னால் இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கும். இதில் பாருங்கள் ஒய் பவர் 4 இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்கும். ஸோ காமனாக இருக்கிறத வெளியே எடுங்க. எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை நான் மேலே நியூமரேட்டரை வெளியே எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை மேலே உள்ள ஃப்ராக்ஷனுக்கு ஒய் ஸ்கொயர் நான் வெளியே எடுக்கிறேன். ஒய் ஸ்கொயர் வெளியே எடுத்தால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது நியூமரேட்டரில் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே டிவைட் பை x squared by y squared, இது டினாமினேட்டரில் உள்ள ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு ஒரு ரூல் தெரியும், ஜென்ரல் ரூல். ஏ பை பி நியூமரேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் சி பை டின்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் இது எப்படி ஆகும்னா, ஏ பை பி இன்ட்டு இந்த டினாமினேட்டர் உள்ள ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும், இன்டர்சேஞ்சாக மாறுங்க, டி பை சின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கன்சிடர் பண்ணால் என்ன ஆகும், நியூமரேட்டர் வந்து ஏ பை பி, டினாமினேட்டரில் சி பை டி இருக்குது. ஸோ ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு. நம்ம டினாமினேட்டரில் உள்ளதை வந்து மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டரில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான், ஆனால் டினாமினேட்டரை பாருங்கள் ஒரு சின்ன சேஞ்சு. நியூமரேட்டர் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணணும். நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டர் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நான் மைனஸை காமனாக வெளியே எடுக்கணும்னா நமக்கு ஒரு ரூல் தெரியும், மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு தெரியும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு தெரியும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற ஃபஸ்ட்டு ரூலை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி நான் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, மேலே உள்ள வேல்யூ வந்து மாறாது. ஏன்னா இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதை சால்வ் பண்ணி பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு ப்ரீவியஸ் டேர்மே கிடச்சிரும்.
ஓகேவா, இதை சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்படி நான் போகிறதுனால தப்பு கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், x² மைனஸ் y² மைனஸ் x² மைனஸ் y²ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். என்ன வந்துடும், 1/-1ன்னு வரும். எப்போதுமே ரேஷனல் நம்பர்ஸில் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ அது நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ -1. ஓகேவா. ஸோ -1 இஸ் த ஆன்சர். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், பாலினாமியல்ஸா இல்லை அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியா இல்லை போடோமாஸா, எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா, இந்த x⁴ எப்படி எழுதலான்னா x² இன்ட்டு x²ன்னு எழுதலாம். ஸோ அதில் ஒரு டேர்மை தான் நான் காமனாக வெளியே எடுத்தேன். அதே மாதிரி இங்கே y⁴ y² இன்ட்டு y²ன்னு எழுதலாம். ஸோ அதில் ஒரு டேர்மை வந்து நான் வெளியே எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகே. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து -1. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.